Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Data Structures and Algorithmsங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மேஸ் ப்ராப்ளம். என்னங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்க, திடீர்னு மேஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் இந்த மேஸ் ப்ராப்ளம் இஸ் a very good example for using stack. The content of this video is taken from the book Fundamentals of Data Structures by Ellis, Horowitz and Sartaj, Sahni. மேசிங் ப்ராப்ளம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டமாக கொடுத்துட்டு இங்கே இருக்கிற எலிக்கு இந்த சீஸ் போகிறதுக்கு வழி காமிங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம், அடுத்து இங்கே இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கே போனோம்னா டெட் எண்டு. ஸோ என்ன பண்ணுவது, திரும்பி இங்கே வந்துட்டு மறுபடியும் இப்படிலாம் போயிட்டுருக்கோம். அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு சமயத்துக்கு டெட் எண்டுக்கு போகும், இல்லைனா திரும்பி வர வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் இதை நாம் சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண போகிறோம், how are we going to write the algorithm, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த டயக்ராமை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use a 2-dimensional array. அப்போ இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செல்லாக கன்சிடர் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருந்தது, அதாவது வேக்கண்ட், யூ கேன் கோ அப்படின்னா இட் வில் பி ரெப்ரசன்டட் as a 0. இஃப் யூ cannot go அப்படின்னா இட் வில் பி ரெப்ரசன்டட் as 1. We are going to represent the maze as a 2-dimensional array which contains m rows and n columns. The starting index வந்து 1ன்னு வச்சுருக்க போகிறோம். நம்ம ஒரு லொக்கேஷனில் ஒரு டேட்டா வந்து 1ஆக இருந்ததுன்னா இட்ஸ் அ பிளாக்டு பாத்து. இஃப் இட் இஸ் 0 அப்படின்னா யூ கேன் வாக் ரைட் த்ரூ இட். இப்போ இந்த ரேட் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 1,1ல் தான் ஆரம்பிக்கணும். எங்கே போய் முடியணும் அப்படின்னா m,n, அதாவது mth row nth காலத்தில் போய் முடியணும். இந்த மாதிரி ஒரு டயக்ராமை நம்ம 2-dimensional array யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல யூ கேன் கோ அப்படின்னா இட் வில் பி 0. இஃப் யூ cannot மூவ் அப்படின்னா இட் வில் பி 1. இப்போ பார்த்திங்கன்னா 0 1 1, அடுத்தது 0 0 1 0, இந்த இடத்துல 1 0 1 1 அண்ட் தென் யூ ஹவ் காட் 4 zeros. இந்த மாதிரி 2-dimensional array யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2-dimensional arrayக்கு வந்து மேஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து we have to find out the possible move. இப்போ இந்த இடத்துல ஒரு ரேட் இருந்தது அப்படின்னா what are the possible ways it can go. ஸோ இந்த இடத்துலேருந்து it can go to the north. அப்போ இந்த லொக்கேஷன் வந்து ij அப்படின்னா அதுக்கு முந்தின ரோ the same column. அப்போ முந்தின ரோன்னா i-1th row, காலம் வந்து சேம் காலம் j. it can go diagonally like this, நார்த் ஈஸ்ட்டுக்கு போகலாம். அப்போ என்னாகும், முந்தின ரோ அடுத்த காலம், அப்போ i-1 j+1. இட் கேன் கோ இன் த ஈஸ்ட் டைரெக்ஷன், அப்போ சேம் ரோ நெக்ஸ்ட் காலம் i, j+1. அப்படி இந்த மாதிரி எத்தனை டைரெக்ஷன்ஸில் போகலாம் அப்படின்னா இட் கேன் கோ இன் 8 டைரெக்ஷன்ஸ். இப்போ இந்த 8 டைரெக்ஷன்ஸையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use another array called move which will contain 8 rows and 2 columns. இந்த இடத்துல ஐக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம், இது ஜேவுக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்துக்கு போகும்போது ஐயோட வேல்யூவை -1 பண்ண போகிறோம், ஜேவோட வேல்யூ சேமாகவே இருக்க போகுது. அப்போ -1 0. நார்த் ஈஸ்ட்டில் போகும்போது ஐயோட வேல்யூ -1, ஜேவோட வேல்யூ +1. அடுத்து பார்த்திங்கன்னா -1 +1. அப்போ என்னென்ன வேல்யூ சேஞ்சஸ் இருக்கோ அந்த வேல்யூ சேஞ்சை மட்டும்தான் நம்ம we are going to represent it using this array. ஸோ 8 ரோ டினோட்ஸ் 8 பொசிஷன்ஸ், 8 டைரக்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு காலம் வந்து ஐயோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, செகண்ட் காலம் வந்து ஜேவோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஐஜே தான் கரண்ட் பொசிஷன். அங்கேருந்து சவுத் வெஸ்ட்டில் போனோம்னா நியூ பொசிஷன் ஜிஹெச். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சவுத் வெஸ்ட் அப்படிங்கும்போது என்னென்னா அந்த ரோவில் இருக்கிறது மட்டும் எடுத்துருக்கிறேன் நான். 1 -1 சவுத் வெஸ்ட், பார்த்திங்கன்னா 1 -1 சவுத் வெஸ்ட். ஐ வேல்யூ கூட இதை ஆட் பண்ண போகிறோம், ஜே வேல்யூ கூட இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஜிஹெச்சுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் மூவ் ஆஃப் 6,1. அதே ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் மூவ் ஆஃப் 6,2. சப்போஸ் வி ஆர் இந்த பொசிஷன் 3,4 அப்படின்னா ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 + 1 4 ஆகும். ஹெச் என்னவாக இருக்கும் 4 - 1, தட் இஸ் 3. அப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 3. ரீஷேப்பிங் த அரே. இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து த ரேட் கேன் மூவ் இன் 8 டைரெக்ஷன்ஸ்.
ஆனால் எல்லா பொசிஷன்லேருந்தும் இந்த மாதிரி 8 டைரெக்ஷன்ஸ்க்கு போக முடியாது. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு ரோ, லாஸ்ட்டு ரோ, இப்போ ஃபஸ்ட்டு காலம் அண்ட் லாஸ்ட் காலம். இந்த இடத்துல எங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு 8 மூமெண்ட் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் போகலாம், இங்கே போகலாம், இங்கே 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 5 பொசிஷன் தான் இருக்குது. அதே போல் இந்த கார்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ காட் ஒன்லி 3 டைரெக்ஷன்ஸ் டு கோ. ஸோ இஃப் ஐஜே இஸ் ஆன் அ பார்டர், எய்தர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எம். 1ஆக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கலாம், இல்லை mth ரோ, இல்லைன்னா ஜே வேல்யூ வந்து 1ஆக இருக்கலாம், இல்லைன்னா n-ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ do not have 8 possible moves, you have only 5 to 3 moves. அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are going to reshape, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்? நம்ம மேலே ஒரு ரோ, கீழே ஒரு ரோ, ஒரு காலம், இந்த ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு எந்த கால்குலேஷன்ஸும் மாறக்கூடாது. ஸோ த அரே வில் therefore be declared as maze of 0:m + 1, 0:n + 1. இந்த 0 என்ன மீன் பண்ணுதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரோ ஆட் பண்ண போகிறோம், இங்கே அடுத்தது m + 1ல் இன்னொரு ரோ ஆட் பண்ண போகிறோம். சிமிலர்லி ஒரு காலம் இங்கே ஆட் பண்ண போகிறோம், இங்கே ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2 ரோ 2 காலம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுடைய இண்டெக்ஸ் வேல்யூஸும் மாறுது. அண்ட் தென் இதில் ரோ காலம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனோட வேல்யூஸ் எல்லாமும் 1 தான். அப்போ 1 அப்படின்னாவே இந்த ரேட் cannot move there. அப்போ நம்ம வந்து எங்கேயுமே பவுண்ட்ரி கண்டிஷன் நம்ம செக் பண்ண வேண்டாம். வெதர் ஐ ஹேஸ் ரீச்டு 1 ஆர் ஐ ஹேஸ் ரீச்டு எம் அப்படிங்கிற பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ண தேவையில்லை இந்த ரீஷேப்பிங் பண்ணுறதுனால. இப்போ வாட் ஆர் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேஸ். இதுதான் வந்து மேஸுங்கிற ஒரு மேட்ரிக்ஸு, இட் ஹோல்ட் த வேல்யூ ஆஃப் தட் மேஸ். அதே போல் மார்க் அப்படின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த பிளேஸ்க்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் பண்ணலை அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா திரும்பி நம்ம வரும்போது பேக் ட்ராக் பண்ணும்போது இந்த பிளேஸ் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக we are using that மார்க்குங்கிற ஒரு அரே, 2-dimensional array. Then you have got move 8,2 to store the change in coordinates of ij to one of the 8 possible directions. அது மட்டும் இல்லாமல் we are going to use a stack. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸ் அப்படின்னா mn சைஸ் இருக்கும், பிகாஸ் we have mn possible values to store. அதே போல் each entry in the stack will have 3 values. இப்போ மேஸ் இதுதான் given problem. இதெல்லாம் வந்து the rat can move, பட் இந்த இடத்துல பிளாக்டு செல்ஸ் ப்ராப்ளம். இதை ரீஷேப் பண்ணி ரோ வந்து 2 ரோ ஆட் பண்ண போகிறோம், 2 காலம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஆட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பிளாக் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ரோஸ் வந்து 6 ரோஸ் இருக்குது, காலமும் 6 இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டெஸ்டினேஷன் வில் பி த சேம். திஸ் இஸ் அ மூவ் அரே விச் வில் ஹோல்ட் த வேல்யூஸ் டு சேஞ்ச் த ஐஜே கோஆர்டினேட்ஸ். தென் யூ ஹவ் காட் அ ஸ்டாக்கு. ஸ்டாக்கில் நான் சொன்ன மாதிரி 3 என்ட்ரி, ஒவ்வொரு என்ட்ரிலையும் 3 வேல்யூஸ் இருக்கும், ஐ, லொக்கேஷன், ஜே அண்ட் மூவ். அதாவது எந்த பொசிஷன்லேருந்து எந்த மூவ் எடுத்தோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஐ, ஜே, மூவ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நம்மளுடைய எக்ஸ்டெண்ட் பண்ண மேட்ரிக்ஸ் இது, பட் ஒரிஜினல் மேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, 1 to 4, 4 வரைக்கும் தான். திஸ் இஸ் த சோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் அ டெஸ்டினேஷன். ஐ ஹவ் நாட் ஷோன் த மார்க்குங்கிற அரே, அதாவது விசிட்டட் நாட் விசிட்டட்னு காமிக்கிறதுக்கான அரேவை நான் காமிக்கல. பட் ஆனால் இந்த ரெட் கலரில் வந்ததுன்னா அது விசிட்டட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து 1, 1ல் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்போயுமே we have to start with the north direction. அதே போல் நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மூவ் வந்து நார்த்து, அடுத்தது நார்த் ஈஸ்ட்டுன்றதுக்காக. இப்போ வந்து நார்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் அ பிளாக்டு செல் தான், அதனால் அங்கே போக முடியாது. நார்த் ஈஸ்ட்டுக்கு போய் பார்க்குது, அங்கேயும் போக முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுக்கு போயிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1, 1லேருந்து நம்ம ஈஸ்ட்டு 3rd மூவ் எடுக்கும்போது தான் இந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1, 3 ஐ வேல்யூ, ஜே வேல்யூ, எந்த மூவ் எடுத்து இந்த பொசிஷனுக்கு புது பொசிஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நம்ம திரும்பி வர வேண்டி இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் டைரெக்ஷன், செகண்டு, தேர்டுக்கெலாம் போக வேண்டாம். we have to start with 4, 5, 6 அப்படி போகலாம். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இப்போ 1, 2 விசிட் ஆயிடுச்சு. இப்போ 1, 2ல் மறுபடியும் நம்ம நார்த்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம நார்த் ஈஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல யூ கேன் மூவ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1, 2லேருந்து 3rd மூவ் எடுக்குது தான் நம்ம வந்து நியூ பொசிஷனுக்கு போக போகிறோம். அதனால் 1, 2, 3 ஐ, ஜே அண்ட் மூவ்.
அடுத்து இப்போ 1-3ல் மறுபடியும் நார்த்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. அடுத்து நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத்து, எங்கேயுமே போக முடியல, சவுத் வெஸ்ட்டு. இப்போ அடுத்து வெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது இட்ஸ் விசிட்டட், அப்போ அதனால் அதை நம்ம ப்ரொசீட் பண்ண மாட்டோம். அடுத்து நார்த் வெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும், நார்த் வெஸ்ட் வந்து பிளாக்ட். இப்போ நம்மளுக்கு வந்து டெட் எண்டுக்கு வந்துட்டோம், இப்போ வேறு வழியே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக வந்த டேட்டாவை நம்ம எடுக்கணும். அதாவது 1, 2, 3 இருக்கு இல்லைங்களா, இதை பாப்அப் பண்ணிவிட்டு 3rd டைரெக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ 4th நம்ம போகணும். அப்போ இதை பாப்அப் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1, 2, 3 பார்க்க போகிறதில்ல. அடுத்தது இதனுடைய 4th, அதாவது சவுத் ஈஸ்ட்டுக்கு போய் பார்க்க போகிறோம், அது பிளாக்டு. அடுத்தது சவுத்துக்கு பார்க்குறோம், அதுவும் பிளாக்டு. அடுத்தது சவுத் வெஸ்ட், இது நம்ம மூவ் பண்ண வேண்டிய செல், அதனால் நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறோம், 1, 2லேருந்து 6ங்கிற டைரெக்ஷனை எடுத்து தான் நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த டேட்டாவை மறுபடியும் உள்ளே போட போகிறோம். 1, 2, 6 மறுபடியும் இந்த நியூ பொசிஷன்லேருந்து நார்த் ஈஸ்ட் எல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ நார்த் ஆல்ரெடி விசிட்டட், நார்த் ஈஸ்ட்டும் விசிட்டட், ஈஸ்ட் பிளாக்டு, சவுத் ஈஸ்ட் பிளாக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொசிஷன் தான் சவுத். இப்போ 2, 1லேருந்து 5வது டைரெக்ஷனில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் 2, 1, 5. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த லொக்கேஷன்லேருந்து மறுபடியும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எல்லா டைரெக்ஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 3, 1லேருந்து யூ கேன் கோ டு 4, 2. அப்போ அந்த டேட்டாவை நம்ம இங்கே போட போகிறோம். 3, 1லேருந்து 4th மூவ் எடுத்து இங்கே வந்திருக்கிறோம் நம்ம. அடுத்து 4, 2லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுச்சு. 3வது மூவ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு 4, 2, 3. இப்போ மறுபடியும் இந்த 4, 3லேருந்து மறுபடியும் எல்லா டைரெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்ததுனால நம்மளுக்கு ஃபுல் டைரெக்ஷன்ஸும் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ வி கேன் டேக் திஸ் ஃப்ரம் 1, 1லேருந்து நம்ம என்ன பண்ணோம், 1, 2க்கு போனோம். 1, 2லேருந்து 2, 1, 2, 1லேருந்து 3, 1, 3, 1லேருந்து 4, 2, அப்புறம் கரண்ட் பொசிஷன் 4, 3 அண்ட் தென் வி ஹவ் காட் டு த டெஸ்டினேஷன். இதை பார்த்து தான் நம்ம இப்போ டிஸ்கிரிப்டிவாக பார்க்கலாம். ஆஸ் வி மூவ் த்ரூ த மிஸ் தெர் இஸ் அ சான்ஸ் டு கோ இன் செவரல் டைரெக்ஷன்ஸ். பிக் ஒன் பட் சேவ் த கரண்ட் பொசிஷன் அண்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த லாஸ்ட் மூவ் இன் அ லிஸ்ட். தப்பான பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா வி ஹாவ் டு ரிட்டர்ன் அண்ட் ட்ரை அனதர் டைரெக்ஷன். வித் ஈச் நியூ லொக்கேஷன் we are examining all the possibilities starting from north and looking clockwise. Finally, in order to prevent from going down the same path, we are using another array called mark which is initialized to 0. நம்ம விசிட் பண்ண இந்த மார்க் அரேவை 1ன்னு மாற்றிக்குவோம். நம்ம எந்த செல்லை விசிட் பண்ணுறோமோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை 1ன்னு மாற்றிடுவோம். மார்க் ஆஃப் ij is set to 1 once we arrive at that position. ஒரு மேலோட்டமாக இந்த அல்கோரிதம் வந்து எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம். செட் லிஸ்ட் டு த மேஸ் என்ட்ரன்ஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைரெக்ஷன் நார்த். அதாவது நம்ம ஐஜே வந்து 1, 1 வச்சுட்டோம், டைரெக்ஷன் வந்து நார்த், அதுவும் 1ன்னு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லிஸ்ட்டில் நம்ம போட போகிறோம். அண்ட் தென் த லிஸ்ட் வந்து எம்டி ஆகிற வரைக்கும் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ இன் த வைல் லூப். இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைரெக்ஷன்ஸ் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் எடுத்து வி ஆர் மூவிங் டு ஐஜே மூவ். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த லிஸ்ட்லேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால we are going to use a stack when there are more moves to do. அதாவது நம்ம நார்த்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அது வந்து 1ன்னு வச்சுருக்கோம். அப்போ அந்த 8 டைரெக்ஷன்ஸ் 8 மூவும் போகிற வரைக்கும் இந்த while loop ரிப்பீட் ஆக போகுது. அண்ட் தென் GH will be the coordinates of the next move. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம் எப்படி நெக்ஸ்ட் மூவ் கால்குலேட் பண்ணுறதுன்னு. I ப்ளஸ் இந்த மூவ் அரேவோட ஃபஸ்ட்டு காலம், அதே போல் J ப்ளஸ் மூவ் அரேயோட செகண்ட் காலம், அதை வந்து ஜிஹெச்சுக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம். நம்ம இஃப் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு எம்என், அதாவது டெஸ்டினேஷனாக இருந்ததுன்னா தென் வி கேன் ஃப்ளாக் சக்ஸஸ். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா மேஸ் ஆஃப் ஜி கமா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, தட் மீன்ஸ் இது பிளாக்டு இல்லை, இட் இஸ் அ லீகல் மூவ். அண்ட் தென் அந்த மார்க் அரே இருக்கு இல்லையா, அதில் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0, தட் மீன்ஸ் வி ஹவ் நாட் விசிட்டட். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஜிஹெச்சுக்கு யூ கேன் மேக் அ மூவ். அப்போ தென் மார்க் ஆஃப் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா நம்ம விசிட் பண்ண போகிறோம் நம்ம, அதனால் அது 1 ஆக்கிட்டோம். 1 ஆக்கிட்டு இந்த ஐஜேலேருந்து எந்த மூவ் எடுத்து வந்தோமோ அந்த டேட்டாவை ஃப்ரண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ ஜிஹெச் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அது கமாண்ட் நல்ல வந்து வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் ஐஜே மூவ். ஸோ தட் வில் ரிப்பீட் திஸ் யூஸிங் திஸ் ஐஜே மூவ். இந்த ரெண்டு வைல் லூப்பும் முடிஞ்சு கண்ட்ரோல் இங்கே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா நோ பாத் ஹேஸ் பின் ஃபவுண்ட். பாத்
கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையே நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்திருப்போம் நம்ம. இப்போ இந்த 2 லூப்பும் முடிஞ்சு வரும்போது பாத் ஹஸ் நாட் பீன் ஃபவுண்ட். ஸோ 3 அரே யூஸ் பண்ண போகிறோம். நீட் டு ஸ்பெசிஃபை ஹவு டு ரெப்ரசன்ட் த லிஸ்ட் ஆஃப் நியூ ட்ரிபிள்ஸ். ஐஜே மூவ் இருக்குல்லையே, அதை எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொசிஷனையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்டாக்கில் mn எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ mn லொக்கேஷன்ஸ் இஸ் சேஃப் பட் சம்வாட் கன்சர்வேட்டிவ். ஏன்னா எல்லா லொக்கேஷன்ஸுக்கும் நம்ம போக போகிறதில்ல, நிறைய பிளாக்டும் இருக்க போகுது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு மேஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எல்லாத்தையும் போயிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வரணும். அப்போ இங்கே மூவ் பண்ணவே முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு கம் டு த 3rd ரோ. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் ரோஸில் நம்மளுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ டைரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மேஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய பாத்தோட லென்த் என்னவாக இருக்கும்னா m/2 × n+1. அதனால் நம்ம mn லொக்கேஷன்ஸ் வைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி 4 டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். மேஸ்ங்கிறது டு ஹோல்ட் த மேஸ் டேட்டா. மார்க்ங்கிறது விசிட்டட் ஆர் நாட் விசிட்டட்னு பார்க்குறதுக்காக. பர்டிகுலர் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா வி ஹவ் நாட் விசிட்டட், 1 இருந்ததுன்னா வி ஹவ் விசிட்டட். அப்போ மூவ் 8,2ங்கிற ஒரு அரே இந்த ஐஜே கோஆர்டினேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் ஸ்டாக் mn,3 திஸ் இஸ் டு ஹோல்ட் த கரண்ட் பாத். இப்போ தான் ஆக்சுவல் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம் நம்ம. மேஸ் மார்க் mn மூவ் ஸ்டாக் இது நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். மார்க் ஆஃப் 1,1 இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த 1,1ங்கிற லொக்கேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 1, 1, 2. நம்ம ஃபஸ்ட்டு மூவ் மேலே கண்டிப்பாக போக முடியாது. நார்த்து நம்ம பிளாக்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 2ங்கிறத போட்டு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டாக் ஆஃப் 1,1, 1,2, 1,3ல் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் தென் இனிஷியலைசிங் டாப் டு பி 1 while top is not equal to 0. அதாவது இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, while list is not emptyன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். அதனால் டாப் நாட் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்குறோம். டாப் நாட் ஈக்குவல் டு 0 டூ. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாக்கில் இருக்கிற ஃபஸ்ட் ஐட்டம் பாப்அப் பண்ண போகிறோம். அந்த வேல்யூவை தூக்கி ஐஜே மூவில் போட போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் +1 பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே 2ன்னு இருக்குது, நம்ம 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுனால +1 பண்ணியிருக்கிறோம் நம்ம. அண்ட் தென் டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் -1. இந்த ஸ்டாக்கை அடுத்த இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்றை நம்ம பாப்அப் பண்ணிட்டோம். இப்போ ப்ரீவியஸ் டேட்டாவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் -1. அண்ட் தென் வைல் மூவ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. அதுதான் அந்த இன்னர் மோஸ்ட் லூப். வைல் தெர் ஆர் மோர் மூவ்ஸ் டு டூன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்காக இது. அண்ட் தென் ஜியோட ஹெச் வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கோல், தட் இஸ் வி ஹவ் ரீச் த டெஸ்டினேஷன். அப்போ நம்ம ஸ்டாக்கில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டாக்கில் 1லேருந்து டாப் வரைக்கும் இருக்கிறத எடுத்து P,1, P,2 ஐ வேல்யூ ஜே வேல்யூ. நம்மளுக்கு 3rd மூவ் வேண்டியதே இல்லை, எந்த மூவ்க்கு போகணுங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. ஐஜே வேல்யூவை 1லேருந்து டாப் வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து கரண்ட் லொக்கேஷனை பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்டினேஷன் பிரிண்ட் பண்ணுறோம். இதை பண்ணும்போது இந்த பாத் 1லேருந்து mn வரைக்கும் இருக்கிற பாத் இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்த 2 லூப்பையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் டாட் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் மேஸ் ஆஃப் g, h இஸ் ஈக்குவல் டு 0. இட்ஸ் அ லீகல் மூவ். அண்ட் மார்க் ஆஃப் g, h இஸ் ஈக்குவல் டு 0னா இட் இஸ் அன் அன்விசிட்டட் நோடு. அப்படின்னு இருக்கும்போது இது நம்ம விசிட்டட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் +1. இப்போ நம்ம புதுசாக இன்னொரு ஐட்டத்தை நம்ம ஸ்டாக்கில் போட போகிறோம். அதுக்காக அப்போ ஸ்டாக் ஆஃப் டாப்,1, டாப்,2, டாப்,3 அதுக்கு என்ன போட போகிறோம், ஐஜே மூவ். We are saving this ij as part of the current path. And then move 0ன்னு பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம பார்த்திங்க +1 பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்காக move 0ன்னு பண்ணியிருக்கோம். ஐஜேவுக்கு மறுபடியும் ஜிஹெச்சோட வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம் நம்ம. And then move is equal to move +1 so that it will go to the next direction. இது எல்லாமும் தென் பார்ட்டுக்குள்ளே இருக்குது. தென் பார்ட் வெளியே வரும்போது move is equal to move +1. அப்போ இந்த 2 லூப்பையும் முடிஞ்சு வரும்போது நோ பாத் ஹேஸ் பின் ஃபவுண்டுன்னு வரும். எப்போ பாத் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஜி இஸ் ஈக்குவல் டு எம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு என். இந்த அல்காரிதத்தோட கம்ப்யூட்டிங் டைம் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ஆஃப் த மெயின் வைல் லூப் இஸ் என்டையர்லி டிபெண்ட் அப்பான் த கிவன் மேஸ். அந்த மேஸில் நிறைய பிளாக்டு செல்ஸ் இருக்கலாம், இல்லை நிறைய ஓப்பன் செல்ஸ் இருக்கலாம். ஸோ எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த மேஸை பொறுத்து தான் இருக்க போகுது. ஒவ்வொரு நியூ பொசிஷன் தட் இஸ் விசிட்டட் கெட்ஸ் மார்க்ட்
ஸோ paths are never taken twice. நம்ம எந்த செல்லையும் 2 தடவை விசிட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம மார்க்குங்கிற அரேவை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு செல்லிலிருந்தும் we have 8 iterations of the inner while loop for each marked position. எதுக்கு 8 அப்படின்னா 8 டைரெக்ஷன்ஸில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். நம்ம each iteration of the inner while loop takes a fixed amount of time, order of 1. And if the number of zeros in the maze is z, then at most n positions can get marked. அதாவது எவ்வளவு ஓப்பன் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம சப்போஸ் we have got z செல்ஸ் இருந்தது அப்படின்னா we can have at most, அதாவது எல்லா செல்லுக்குமே போக வேண்டி இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். அந்த ஜெட்டோட வேல்யூ என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி அப் டு m/n, அதாவது m rows and n columns. எல்லா செல்லுமும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது பிளாக்காக இருக்கலாம். அட்மோஸ்ட் mn இருக்கும். அதனால் இந்த கம்ப்யூட்டிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் z இஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் m/n. இந்த அரே மார்க் வந்து இட் கேன் பி எலிமினேட்டட் அல் டுகெதர். ஏன்னா மேஸ்லேயே வந்து நம்ம வந்து அந்த ரெட் கலரில் மாற்றின மாதிரி we can change the value of the maze. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மேஸோட கண்டென்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அரே மார்க் கேன் பி எலிமினேட்டட் அல் டுகெதர் அண்ட் மேஸ் கேன் பி சேஞ்ச் டு 1 இன்ஸ்டெட் ஆஃப் செட்டிங் த மார்க் டு 1. இந்த வீடியோவில் எப்படி ஒரு மேஸ் ப்ராப்ளத்தை கம்ப்யூட்டேஷ்னலாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.